தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த தேசத்திற்கான அவர் பாடுபட்ட போராட்டத்திற்காக அவர் பாடுபட்ட அந்த தியாகங்களை எல்லாம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மக்கள் மறந்துவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்திலே தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லி அந்த இரு வார்த்தைகளுடைய கோட்பாட்டிலிருந்து எந்த ஒரு தருணத்திலும் மாறாது இறுதி வரை வாழ்ந்த அந்த தியாகச்சமருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற நிலையில் அதற்காக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலே சென்று தேசப்பற்றை வளர்த்து வாழ்ந்து மாய்ந்த சிதம்பரம் பிள்ளைனார் போன்ற ஒவ்வொரு தியாகிகளுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்து இது சம்பந்தமாக தமிழக காவல்துறையினிடத்திலே அனுமதி கோரியிருக்கிறேன். நிச்சயமாக விரைவில் அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். அந்த பட்சத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஜெயந்தி விழா முடிந்ததற்கு பிறகாக தமிழகம் முழுவதும் வட ஆற்காடு மாவட்டம், தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே நான் தொடர்ச்சியாக பயணம் செய்து அவருடைய புகழையும் அவர் இந்த தேசத்திற்காக வெள்ளையர்கள் எதிர்த்த தியாகங்களையும் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 114 சமுதாய மக்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அரசின் பயன்களை பெறக்கூடிய நிலையில் இதை உருவாக்கி கொடுப்பதற்கு போராடியவர்களுடைய தியாகங்களை வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளேன். அதை ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே தருணத்தில் இந்த தகவலை அறிந்த பொதுமக்கள் யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய கிராமங்களிலிருந்து அழைப்புகளை கொடுத்தால் அந்தந்த கிராமங்களுக்கு சென்று இவர்களை பற்றிய சொற்பொழிவுகளை, பேச்சுக்களையும் வரலாறுகளையும் எடுத்துரைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் உங்களை இந்த நேரத்தில் அழைத்தேன். தேசம்னு வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்ந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க. அதில் நம்ம எந்த பாகுபாடும், ஏன்னா தேசிய தலைவர்களை நம்ம பாகுபாடு, தேசத்துக்காக உழைத்தவர்களை மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ பிரித்து பார்ப்பது என்பது ஒரு இழிவான ஒரு செயல். ஆக ஒருபோதும் அதை நான் செய்ய தயாராக இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக அந்தந்த பகுதிகளே வாழ்ந்த தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். பொதுவாக நோக்கம் குழந்தைகள் மத்தியிலே, அடுத்த தலைமுறை மத்தியிலே தேசப்பற்று, மொழிப்பற்று, மண்பற்று, இனப்பற்று வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். இல்லை, வரலாறுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை எடுத்து சொல்ல போகிறேன். நமது முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சமீப காலங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யான வரலாறுகள், புரட்டுக்கள் அதிகமாயிருச்சு. அதில் இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பெயரில் தவறான தகவல்களை உண்மையென்று நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் உண்மையான வரலாறுகளை, ரெக்கார்டு ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய வரலாறுகளை, வெள்ளையர்கள் காலத்திலே சண்டையிட்ட அத்தனையும் வரலாறுகளாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வரலாறுகளை நம்ம ஆதாரங்களோடு எடுத்து சொல்ல நினைக்கிறேன். அது அவ்வளோதான். ஏன்னா முதல்ல இது இந்த அமைப்பை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே எதையும் மறைச்செல்லாம் பேச முடியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தலைவரும் என்னுடைய கடவுளும் பசும்பொன்னார் தான். அதில் நான் பலமுறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த தூய ஒரு வாழ்க்கை தான். எல்லாரும் இதை அதாவது ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை உருவாக்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அதை தலைமையேற்று நடத்தியவர் தான் தேவர். ஆனால் அந்த கட்சியினுடைய சாயமே அது ஜாதி கட்சியாகத்தான் அன்றைய காலத்திலிருந்து பரப்பப்பட்டு இன்றைய வரைக்கும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அது உண்மையாக்கப்படுது. அதனால் இந்த அமைப்பை பொறுத்தவரை இது ஒரு கல்வி அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அன்றைய காலகட்டத்தில் 2007 2009 வரை அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட அகதிகள் முகாமில் இருந்த மாணவ மாணவிகளிலே 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அதை நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அதற்கு நான் பொருளாதார உதவி செய்து அவர்களை படிக்க வைத்து பட்டதார ஆக்கியதனுடைய நோக்கம்தான். அதை தொடர்ச்சியாகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆகவே இது அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு அமைப்பு, இது ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை கல்வி ரீதியாக தடுக்கப்படுகிற வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவி செஞ்சது. காலப்போக்கில் அது இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குது. ஆகவே நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்கின்ற தெய்வ திருமகனாருடைய வாக்குதான் இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு.
சமீபமா 2 நாளா அந்த ஜிஎஸ்டி அண்ணா ஆமாம் வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அன்னைக்கு தலைவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை அது அதாவது ஜிஎஸ்டி நியாயமாக நான் ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்தில் 18% நான் ஜிஎஸ்டியாக கட்டுறேன். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நான் மதிக்கிறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் வறுமையில் தான் இருக்கேன். ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் 18% 1 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன். ஆனால் 18,000 ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன். அதனுடைய நோக்கம் இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை. மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்குள்ள வருது. ஆக இந்த ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட அந்த அன்னபூர்ணாவினுடைய முதலாளி அவர்கள் அடிப்படையிலே ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு ஒட்டுமொத்த உழைப்பால் உயர்ந்த அந்த சிறு பெரு வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையை கேட்கிறார். பன்னுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் தடவுகின்ற ஜாமுக்கு 18% வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார். இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் காரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி, இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார். உடனே அவரை அழைத்து நீங்கள் அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் பாஜக அரசினுடைய நிலை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு மேலே என்ன நடக்கணும்? இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவினுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன். சார், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கும் ஒரு கேள்வி கேட்டால் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஆனால் அவங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய நபர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே இன்னும் இல்லைன்ற மாதிரியான ஒரு அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கு, இல்லை இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. ஏன் இப்போ ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கடந்த எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றது ஏன் எல்லாரும் தான் இப்போ அப்படி இல்லைங்க. இதில் இப்போ ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களே, நாட்டினுடைய பிரதமரே ட்விட்டு போடுறதுலையும் சோசியல் மீடியாவில் செய்தி அனுப்புறதுல தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது? அதுக்கு மட்டும் நாங்கள் ரோட்டில் இறங்கி பதில் சொல்லணுமா? அவர் சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு, நாங்களும் சோசியல் மீடியாவில் சொல்கிறோம். அதனால் அவருடைய கருத்துக்களை இங்கே எல்லாரும் ஏற்றுக்கிட்டதாலாம் அர்த்தம் கிடையாது. இது போன்ற ஒரு நிகழ்வு இருக்கிற பட்சத்தில் முன்னாள் தலைவர்களான கலைஞர், ஜெயலலிதா அது மாதிரி விட்டுருப்பாங்களா? அந்த வல்லமை இப்போ இருக்கு சார். அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு. ஒருத்தருடைய ஆளுமையை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்கிறதே முதல்ல சரியான இது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு. யாருக்கு தெரியும் சார்? அரசியல் தானே, இது சராசரி அரசியல். நாளைக்கு யார் வேணாலும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை இப்போ தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதை நம்ம முழுமையாக எதிர்க்கிறோம், தொடர்ச்சியாக எதிர்க்கிறோம். இதில் என்ன எதிர்க்கிறீங்க? அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் தாய்மொழி கல்வியை வளர்க்குறது கொண்டும்போது இந்த அரசாங்கம் அதுக்கு தடையாக நிற்குதுன்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய அபத்தமான பொய்ங்கிறது அதுக்குள்ளே போய் நீங்கள் படிக்கணும். நீங்கள் வர்ற சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளை மட்டுமே நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, அப்படி ஒரு தாய்மொழி கல்வியை மறுக்கக்கூடிய அளவுகளையா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது? அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளாவாக இருக்காங்க? அது கிடையாது. அதனுடைய நோக்கம் வேறு. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டுகிட்டு ஏழை எளிய மாணவர்கள் எப்படி மருத்துவ கல்வியை இன்னைக்கு படிக்க முடியாத ஒரு எட்டாத கனியாக மாற்றி இருக்கோ, அது மாதிரி நாளைக்கு ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளை உள்ளேயே தமிழர்கள் நுழைய முடியாத ஒன்றை கொண்டுட்டு வர்றதா அவருடைய உள் சூட்சமம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் நோக்கம். அதனால் எதையுமே மேலோட்டமாக நான் பார்க்காம கொஞ்சம் ஆழமாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐஐடி நம்மளாம் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை மாணவர்கள்ட்ட உருவாக்குறாங்க. அதையும் மீறி ஒருத்தங்க போனால் ஐஐடிகள் என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் தமிழர்கள் தாய்மொழி கொள்கை கல்வியை தன்னுடைய தாய்மொழி வழியாக படிப்பது என்பது தான் ஆகச் சிறந்தது. இன்றைக்கு உலக அரங்கில் சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் தன்னுடைய தாய்மொழியில் தான் அந்த கல்வியை, எந்த கல்வியாக இருந்தாலும் படிக்கிறாங்க.
ஆகவே அதுதான் நடைமுறைப்படுத்தணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம தேசிய கல்விக் கொள்கையை மறுக்கணும். அந்த நிலைப்பாடில் தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.